Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன்ல எக்ஸசைஸ் 12.1ல 11th சம்ல இருந்து 16th சம் வரைக்கும் பார்க்கலாம். 1 to 10 சம்மோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். வாங்க 11th சம் பார்க்கலாம். Out of 1800 students in your school, 750 opted basketball, 800 opted cricket and remaining opted table tennis. Total students பாத்தீங்கன்னா 1800 students கொடுத்திருக்காங்க. அதுல 750 students வந்து basketball வந்து ஆப்டேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா 800 students சொல்லிருக்காங்க. ரிமைனிங் students வந்து டேபிள் டென்னிஸ் வந்து ஆப்டேட் பண்ணிருக்காங்க. If a student can opt only one game, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேம் தான் ஆப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா find the ratio of ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A part பாத்தீங்கன்னா number of students who opted basketball to number of students who opted table tennis ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோ எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் A பார்ட்க்கு basketballக்கும் நெக்ஸ்ட் டேபிள் டென்னிஸ்னு கொடுத்திருக்காங்க. number of students who opted basketball by number of students who opted table tennis. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா basketballோட நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா 750 கொடுத்திருக்காங்க. 750 opted basketball னு கொடுத்திருக்காங்க. ஸோ 750 நம்ம நியூமரேட்டர்ல எழுதலாம். டேபிள் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, ரிமைனிங் தான் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் opted table tennis. அப்போ ரிமைனிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1800, அதில் பேஸ்கெட்பால் பார்த்தீங்கன்னா 750, 800 வந்து கிரிக்கெட். இப்போது நம்ம பேஸ்கெட்பாலையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்கெட்பாலையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட்டையும் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 1800 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இப்போ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் எவ்வளோ ஆப்டேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 750யும் 800யும் ஆட் பண்ணுறோம். டேபிள் டென்னிஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 750 வந்து பேஸ்கெட்பாலையும் நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் வந்து 800 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 750 + 800 ஆட் பண்ணிங்கன்னா 1550 வரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க 1800. இந்த 1800ல் இந்த பேஸ்கெட்பாலும் கிரிக்கெட் ஸ்டூடெண்ட்ஸும், இது பேஸ்கெட்பாலு இது வந்து கிரிக்கெட்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தான் 1550. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடுவாங்க. ரிமைனிங் வந்து டேபிள் டென்னிஸ் ஆப்டேட் பண்ணி தான் கிடச்சிடுவாங்க. 0 - 0 0, இது வந்து நம்ம பாரோ பண்ணுறோம். இது 7 ஆகிடும் 10, 10 - 5 5, 7 - 5 வந்து 2, 1 - 1 0, அப்போ 250. அப்போ டேபிள் டென்னிஸ் இதுதான் டேபிள் டென்னிஸ். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் ஆப்டேட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்களே. அப்போ டேபிள் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேபிள் டென்னிஸ் ஆப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 750 / 250. இப்போது நம்ம டேபிள் டென்னிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணோம். இப்போ டேபிள் டென்னிஸ் 250 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். 750 / 250 நான் இங்கே எழுதிக்கிறேன் திருப்பி. இப்போ நம்ம வந்து இது ரெடியூஸ் பண்ணலாம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வந்து 75 / 25 வரும். ரெண்டுமே வந்து 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 5 5s are 25, இந்த டைம்ஸ் தான் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் 75 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 7க்கு கம்மா போட்டு எடுத்துக்கிறேன். 5 1s are 5, இங்கே 7 இருக்கிறதுனால இப்போ 5 1s are 5, அப்போ கேரி ஓவர் பார்த்தீங்கன்னா 6 7 2 இருக்கும். இப்போ 25 ஆகிடும். 5 5s are 25, இப்போ 15/5 வரும். அகெயின் இந்த 15/5 நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அகெயின் 5 டேபிள்ஸில் போகும். 5 1s are 5 1 டைமு, 5 3s are 15 3 டைம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/1, இங்கே ரேஷியோ எழுதுறதுனால நம்ம டினாமினேட்டர் கண்டிப்பாக 1 எழுதணும். அப்போது 3:1. அப்போ 3:1 ரேஷியோ. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who opted basketball to number of students who opted table tennis ரேஷியோ எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 3:1ன்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் 3:1. வாங்க செகண்ட் சம் பி பார்ட் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டுலேயே 11th சம்லேயே பி பார்ட் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who opted cricket to the number of students opting basketball கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிக்கெட் by basketball. இப்போ கிரிக்கெட் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 800. அப்போ 800 நியூமரேட்டர் எழுதிக்கோங்க.
by basketball பாருங்கள் 750. இப்போ நம்ம இது ரெண்டு ரெடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 80/17 வரும். இப்போ 80/75 வரும். இது ரெண்டு 5 டேபிள்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். 5 1s 7 மட்டும் எடுத்துக்கிறேன். 5 1s 5. இங்கே 7 இருக்கிறதுனால 6 7 2 கேரி ஓவர். 5 5s 25. இப்போ 15 டைம்ஸ் வந்து 75 5 டேபிள்ஸில் போகுது. நெக்ஸ்ட்டு அதே 5 டேபிள்ஸ் மேலே எடுத்துக்கோங்க. இப்போ 8 மட்டும் எடுத்துக்கிறேன். 5 1s 5. கேரி ஓவர் பார்த்தீங்கன்னா 6 7 8 3 வரும். இப்போ 30 ஆகிடும். 5 6 30. இப்போ 16 15 16ம் 15ம் ஒரே டேபிளில் போகாது. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16/15 வந்து நம்ம ரேஷியோவில் எப்படி எழுதலாம்? 16:15 எழுதலாம். ஸோ பி பார்ட்டோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16:15. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who opted cricket to number of students opting basketball வந்து 16:15 தான் ஆன்சர். வாங்க சி பார்ட் பார்க்கலாம். number of students who opted basketball to the total number of students கொடுத்துருக்காங்க. அப்போ basketball எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 750. basketball by total number of students. இப்போ basketball 750 by total number of students எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1800. அது எழுதிக்கோங்க 1800. இப்போ நம்ம 0 கேன்சல் பண்ணிவிட்டு 75/118 எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்க்கணும். இப்போ 18 மட்டும் கம்மா போட்டு எடுத்துக்கோங்க. 5 3s 15. இங்கே 18 இருக்கிறதுனால கேரி ஓவர் 16 17 18 3 கேரி ஓவர். 5 6 30. இப்போ 30 ஆகிடும். அதனால் 5 6 30. இப்போ 5 டேபிள்ஸில் 75 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 7 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 5 1s 5. இங்கே 7 இருக்குது. 6 7 2 கேரி ஓவர். 5 5s 25. இப்போ 15/36ன்னு வருது. இப்போ இந்த 15/36ஐயும் நம்ம அகெயின் ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டுமே 3 டேபிள்ஸில் போகும். 3 டேபிள்ஸில் 36 வந்து 3 12s 36. 3 5s 15. இப்போ 5 12யும் வந்து நம்ம ஒரே டேபிளில் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து 5/12. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம்னா ஃப்ராக்ஷனை வந்து ரேஷியோவில் லாஸ்ட் எழுதிடுங்க. 5:12 எழுதிடணும். இதுதான் சி பார்ட்டோட ஆன்சர். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who opted basketball to total number of students is 5:12. வாங்க 12th சம் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் a dozen pen is ₹180. டசன்னா 12 ஓகேங்களா. அப்போ 12 பென் வந்து 180 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 8 பால் பென்ஸ் இஸ் ₹56ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ஆஃப் எ பென் டு த காஸ்ட் ஆஃப் எ பால் பென். அப்போது ஒரு பென்னு காஸ்ட் ஆஃப் எ பென்னா ஒரு பென்னு. நெக்ஸ்ட்டு ஒரு பால் பென்னு. காஸ்ட் ஆஃப் எ பென் ஒரு பென்னோட விலைக்கும் இன்னொன்று ஒரு பென்னோட பால் பென்னுக்கும் நம்ம ரேஷியோவில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. காஸ்ட் ஆஃப் எ டசன் பென் சொல்லியிருக்காங்க. டசன்னா என்னென்னா 12 பென்னு. 12 பென்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹180 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பென்னோடது அடுத்தது ஒரு பால் பென்னோடது ரேஷியோவில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு பென்னோடதை கண்டுபிடிச்சிக்கலாம். 12 பென்னுது வந்து ₹180னா ஒரு பென் எவ்வளோ இருக்கும்? இப்போ 12 பென் 180னா ஒரு பென் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணணும். 180/12 டிவைட் பண்ணணும். இப்போ 180 12 டிவைட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4 டேபிள்ஸில் போகும். இல்லை 2 டேபிள்ஸில் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2 6 12. 2 9s 18 0. நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து 2 டேபிள்ஸ்லேயே போகும். இல்லை 3 டேபிள்ஸ்லேயும் கூட நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2 இல்லை 3. நான் 3 டேபிள்ஸில் எடுத்துக்கிறேன். 3 2s 6. 3 3s 9. இந்த 0 அப்படியே வரும். அகெயின் 2 டேபிள்ஸ். 2 1s 2 15s 13 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ருப்பீஸ் நம்ம வந்து காஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். இங்கே ரேஷியோ பண்ணல. ஒரு பெண்ணோட முதல்ல காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே என்ன எழுதணும்னா ₹15ன்னு எழுதணும். காஸ்ட் ஆஃப் 1 பென்னோட ப்ரைஸ் வந்து ₹15. இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் 8 பால் பென்ஸ் வந்து ₹56 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பால் பென்னோடதை கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் 8 பால் பென் 8 ball pens equal to ₹56னா 1 ball pen. அப்போ ஒரு பால் பென்னோட விலை கம்மியாக இருக்கும். அப்போனா என்னவாகும்? டிவைட் பண்ணணும். 56 டிவைடட் பை இந்த 8. இப்போ எவ்வளோன்னா 8 7s 56ன்னு வரும். அப்போ ₹7ன்னு அர்த்தம்.
ஒரு பால் பென்னோட ப்ரைஸ் வந்து ₹7. ஒன் பால் பென் ஈக்குவல் டு ₹7. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ஆஃப் எ பென் காஸ்ட் ஆஃப் எ பால் பென். அப்போது ரேஷியோ வந்து ஒரு பென்னோட காஸ்ட் எவ்வளோ ருபீஸையும் இதை எடுத்துக்கோங்க. அதுவும் பால் பென்னதும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது வந்து பென்னோட இதுவும் காஸ்ட்டும் பால் பென்னோட காஸ்ட்டும் நம்ம ரேஷியோவை எழுதணும். அப்போது வந்து என்ன எழுதணும்னா ரேஷியோவில் எழுதணும்னா 15 வந்து ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 15/7 வரும். என்ன கேட்டிருக்காங்க? பென் பை பால் பென். ஓகேங்களா? பென்னு பை பால் பென் ஈக்குவல் டு 15/7 வரும். இதை நம்ம ரேஷியோ எழுதுகிறப்போ 15:7 எழுதணும். ஃப்ராக்ஷனை ரேஷியோவில் எழுதலாம் 15:7. இதுதான் இந்த ரெக்வயர்ட் ரேஷியோ. ரெக்வயர்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 15:7 தான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13th சம். Consider the statement ratio of breadth and length of all is 2:5. breadth லென்த்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:5. இங்கே 2:5 கொடுக்குறப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு breadthன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதுதான் breadth. நெக்ஸ்ட்டு லென்த்துன்னு சொன்னது வந்து இது லென்த்து. ஓகேங்களா? லென்த் 2:5. Complete the following tables that show some possible breadth and length of the hall. இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கிவன் வந்து என்னென்னா breadth and length of all வந்து ரேஷியோ 2:5. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 10-25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம breadth நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே லென்த் வந்து கிவன். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா breadthோட ரேஷியோ 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன எழுதணும்னா ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. முதல்ல ரேஷியோ ஃப்ராக்ஷன் எழுதலாம். breadth by length ஈக்குவல் டு என்ன இங்கே ரேஷியோக்கு பார்த்தீங்கன்னா 2:5. breadth is to length தான் இங்கே இருக்குது. இங்கே ரேஷியோ கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா breadth is to length. breadth வந்து 2, லென்த் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் ரேஷியோன்னு கேட்டிங்கன்னா 2/5 எழுதலாம். அப்போது வந்து 2/5 வந்து ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 2:5 நம்ம 2/5ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு breadth தான் நம்ம கண்டுபிடிக்கணும். breadth வந்து கண்டுபிடிக்கணும் இங்கே கொஸ்டின் மார்க். அப்போ breadth அப்படியே எடுத்துக்கோங்க. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 2/5. இதை நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 5 × b. இந்த 5 வந்து இந்த சைட் போயிடும். இப்போ 5 × b ஈக்குவல் டு 50 × 2 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு breadth மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. 50/2 அது அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்க 5 வந்து இந்த சைடில் வரப்போ டினாமினேட்டரில் வரும். இப்போ நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 5 1s are 5 10s are 50. நெக்ஸ்ட்டு 10 2s are 20. அப்போ breadth பார்த்திங்கன்னா 20 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே கேட்டிருந்தாங்கல்ல லென்த்து 50 கொடுத்தாங்க. breadth எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. breadth பார்த்திங்கன்னா 20 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் breadth is to length. இப்போ breadth by Lன்னு எழுதிக்கோங்க. b by L லென்த்துன்னு எழுதிக்கோங்க. b by L ஈக்குவல் டு இங்கே வந்து breadth வந்து கிவன். breadthன்னு பார்த்தீங்கன்னா 40 கிவன். இப்போ இங்கே 40 by லென்த்து வந்து இல்லை இங்கே எழுதக்கூடாது. இங்கே வந்து எழுதிக்கோங்க. இங்கே என்ன breadth 2:5 கொடுத்துருக்காங்களா அந்த ரேஷியோ எழுதிக்கோங்க. 2/5 ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதிக்கோங்க. இங்கே எழுதிக்கலாம். breadth வந்து கிவன் 40 இங்கே எழுதிக்கலாம். பை லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்ன்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 2/5. இங்கே கொடுத்த இந்த 2:5 நம்ம 2/5 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ 40 × 5ன்னு வரும். இங்கே வந்து 2 × Lன்னு வரும். இங்கே 40/5 அப்படியே இருக்கும். இங்கே வந்து லென்த் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க 2 வந்து இந்த சைடில் வரப்போ டினாமினேட்டரில் டிவைடில் வரும் 2. இப்போ நம்ம 2 1s are 2 2 2s are 4 0 2 20s are 40. 2 40 நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 × 5 100. இப்போ 100 மீட்டர். அப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். இப்போ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 100.
கொடுத்துருக்கிறது breadth is to length, அதனால் நம்ம வந்து b is to lன்னு எடுத்துக்கிறோம். 2:5 இந்த 2:5ஐயும் நம்ம இங்கே கொடுத்ததையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14th sum. Divide 20 pence Divide 20 pence between Sheila and Sangeeta in the ratio 3:5. இப்போ 20 pence இருக்குது, அதை வந்து ஷீலாக்கும் சங்கீதாவுக்கும் எந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:5ன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5. இதுக்கு நம்ம டோட்டல் பார்ட்ஸ் முதல்ல எழுதிக்கணும். டோட்டல் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3:2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 3 + 2 ஈக்குவல் டு டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 பார்ட்ஸ். ஓகேங்களா, 3 + 2 எழுதிட்டு 5 பார்ட்ஸ், மொத்தம் 5 பார்ட்ஸு. அதில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து ஷீலாக்கு, இது வந்து ஷீலாக்கும். அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸில் ஷீலாக்கு வந்து 3 பார்ட்ஸும், சங்கீதாவுக்கு வந்து அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸில் சங்கீதாவுக்கு 2 பார்ட்ஸுன்ற மாதிரி இதில் இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ நம்ம இவங்களுக்கு 20 பென்ஸை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோம். இங்கே ஷீலான்னு எழுதிக்கோங்க, இங்கே ஒரு காலம் போட்டு சங்கீதான்னு எழுதிக்கோங்க. இப்போ ஷீலாக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸு ஷீலாக். அப்போ வந்து ஃப்ராக்ஷன் எழுதுகிறப்போ 3/5 இதுவும் வரும், 3/5ன்னு வரும். இன்ட்டு எவ்வளோ பென்ஸை நம்ம டிவைட் பண்ண போகிறோம், 20 பென்ஸை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 20ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி சங்கீதாக்கு அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸ் வந்து சங்கீதாவுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ வந்து ஃப்ராக்ஷன் எழுதுகிறப்போ 2/5 இன்ட்டு எவ்வளோ பென்ஸை டிவைட் பண்ணுறோன்னா 20, அது எழுதிக்கோங்க. இப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5 1s are 5 4s are 20, 3 4s are பாருங்கள் 12. அப்போ 12 பென்ஸ் வந்து ஷீலாக்கும், இங்கே சங்கீதாக்கு பார்த்தீங்கன்னா 5 1s are 5 4s are 20 எழுதிக்கோங்க, 2 4s are 8. இப்போது 8 பென்ஸ் வந்து சங்கீதாக்கும் கொடுக்கணும். இப்போ 12 + 8 20ன்னு வந்துச்சா பென்னு, மொத்தம் 20 பென்னு. அதில் 12 பென் வந்து ஷீலாக்கும் சங்கீதாக்கும் 8 பென்னும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம டோட்டல் பார்ட்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். 3 + 2 = 5 பார்ட்ஸ்ன்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். 15th sum. Mother wants to divide ₹36 between her daughter Shreya and Bhumika in the ratio of their ages. இப்போ மதர் வந்து 36 rupees வச்சுருக்காங்க, அதை வந்து அவங்க டாட்டருக்கு வந்து பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜஸை பொறுத்து, சரிங்களா, ஏஜஸை பொறுத்து பிரித்து கொடுக்கணும் ஸ்ரேயாக்கும் பூமிகாக்கும் நினைக்கிறாங்க. இஃப் ஏஜ் ஆஃப் ஸ்ரேயா இஸ் 15 years and ஏஜ் ஆஃப் பூமிகா இஸ் 12 years, find how much ஸ்ரேயா அண்ட் பூமிகா will getன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏஜஸை வச்சு அவங்களுக்கு அந்த மணியை நம்ம ஷேர் பண்ணணும். அப்போ ரேஷியோ எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஏஜஸ்க்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஷியோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அவங்களோட ஏஜஸ்க்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு ஏஜஸை வச்சு அவங்க டிவைட் பண்ணுறாங்க, மணியை வந்து 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா ஸ்ரேயா ஏஜ் என்ன இருக்குது 15 years. நெக்ஸ்ட்டு பூமிகா ஏஜ் வந்து 12 years. அப்போ 15/12ன்னு எடுத்துக்கணும் அவங்க இயர்ஸ்க்கு பாரு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதை ரெடியூஸ் பண்ணலாம். 15ம் 12ம் வந்து 3 டேபிள்ஸில் போகும். 3 4s are 12, 3 5s are 15. அப்போ 5/4 ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 5:4 நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடுறோம். முதல்ல ஏஜஸை வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ வந்து 5:4ன்ற ரேஷியோ பிரகாரம் அந்த மணியை 36 rupees ஸ்ரேயாக்கும் பூமிகாக்கும் பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்ல, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரி தான் டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5:4 வந்து 5 + 4 = 9ன்னு எழுதிக்கோங்க. இப்போ அப்படி என்ன அர்த்தம்னா 9 பார்ட்ஸில் அவுட் ஆஃப் 9 பார்ட்ஸில் 5 பார்ட்ஸ் வந்து ஸ்ரேயாவுக்கு போகும், அவுட் ஆஃப் 9 பார்ட்ஸில் 4 பார்ட்ஸ் வந்து பூமிகாவுக்கு போகும்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து காலம் போட்டு இங்கே ஸ்ரேயா எழுதிக்கோங்க, இங்கே வந்து பூமிகான்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரேயா அவுட் ஆஃப் 9 பார்ட்ஸில் 5 பார்ட்ஸ் வந்து ஸ்ரேயாக்கு. அப்போ 5/9 இன்ட்டு எவ்வளோ மணி அவங்க டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க 36 rupees. அந்த 36 rupees இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூமிகாவுக்கு பார்த்தீங்கன்னா
அவுட் ஆஃப் 9 பார்ட்ஸில் 4 பார்ட்ஸ் வந்து பூமிகாக்கு. அப்போ 4/9 எவ்வளோ மணி வந்துன்னு கேட்டிங்கன்னா 36 ருபீஸு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 9 1s are 9 4s are 36, 5 4s are 20. இப்போ ₹20 வந்து ஸ்ரேயாக்கும், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பூமிகாக்கு 9 1s are 9 4s are 36, 4 4s are 16. ₹16 வந்து பூமிகாக்கும் ஷேர் பண்ணுறாங்க அவங்க ஏஜஸ் பிரகாரம். இப்போ 20யும் 16 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 36. அப்போ 36 அமௌண்ட் ருபீஸை 20 ருபீஸ் ஸ்ரேயாக்கும் பூமிகாவுக்கு 16 ருபீஸாகவும் ஷேர் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6 15 sum 16th. Present age of father is 42 years and that of his son is 14 years. Find the ratio of. முதல்ல present age கொடுத்துருக்காங்க. ஃபாதர்து வந்து 42 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன்னுது வந்து 14 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ பார்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். present age of father to present age of son. Find the ratio of. ரேஷியோ கண்டுபிடிக்கணும். present age இப்போ இருக்க ஏஜ் தான் ஃபாதர்தும் சன்னுதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறதே. present age of father 42 கொடுத்துருக்காங்க, present age of சன்னுது 14 கொடுத்துருக்காங்க. இப்போ father by son ஈக்குவல் டு ஃபாதர் எவ்வளோ 42, சன்னுது 14. முதல்ல ஃப்ராக்ஷன் எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ரேஷியோ எழுதிடலாம். இப்போ 42ம் 14ம் எந்த டேபிள்ஸில் போகுதுன்னு பாருங்கள். 7 டேபிள்ஸில் போகும். 7 2s are 14, 7 6 are 42. இப்போ 6/2ன்னு வருது. இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் 2 டேபிள்ஸில். 2 1s are 2 3s are 6. இப்போ நம்ம ரேஷியோவில் எழுதுறதுனால 3:1 தான் எழுதணும். இப்போ 3/1ன்னு வரும் ஆன்சரு. நம்ம ரேஷியோவில் எழுதுகிறோம், அதனால் 3:1ன்னு எழுதணும். அப்போ வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் டு த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன்னோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 தான் இதோட ஆன்சர். வாங்க பி பார்ட் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஃபாதர் டு த ஏஜ் ஆஃப் சன் வென் சன் வாஸ் 12 years oldன்னு கேட்டிருக்காங்க. இப்போது சன் வந்து 12 years ஓல்டாக இருக்கிறப்போ ஃபாதர்தும் சன்னுதும் ரேஷியோ எவ்வளோ, ஃபாதர் அண்ட் சன்னுக்கு ரேஷியோ எவ்வளோ. சன் வந்து 12 years ஓல்டாக இருந்தால், இப்போ சன் வந்து ப்ரெசண்ட்டில் 14 years இருக்குது, அப்போ வந்து 12 years ஓல்டாக இருந்துச்சுன்னா இப்போ இவனுக்கு 14ல் 2 மைனஸ் ஆகிருந்தால் தான் 12 ஆகிருக்கும். அதே மாதிரி இவனுக்கு 2 மைனஸ் ஆகிறப்போ ஃபாதருக்கும் என்ன ஆகிருக்கும், 2 மைனஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து ஃபாதர் என்னவாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 42 - 2 40 இருக்கும். சன்னுது 2 years 12 இருக்குன்னா 14ல் 2 சப்ராக்ட் ஆகிருக்கும். அப்போ 12 சன்னுது அவங்க 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாதர் வந்து 2 ரெடியூஸ் பண்ணி நம்ம எழுதணும், 40/12ன்னு எழுதணும். இப்போ வந்து 40/12 நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ 40யும் 12ம் எந்த டேபிள்ஸில் போகுதுன்னு பாருங்கள். 4 டேபிள்ஸில் கூட போகும். 4 3s are 12, 4 10s are 40. 2 டேபிள்ஸ்லையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி பண்ணலாம், டேரெக்டாக 4 டேபிள்ஸ்லையும் போடலாம். இப்போ 10/3 வரும். இந்த 10/3 லாஸ்ட்டில் ரேஷியோ எழுதிடுங்க. 10:3. ஏஜ் ஆஃப் ஃபாதர் டு த ஏஜ் ஆஃப் சன் வென் சன் வாஸ் 12 years ஓல்டோட இது பார்த்திங்கன்னா ரேஷியோ 10:3. வாங்க இது வந்து பி பார்ட்டோட ஆன்சர். சி பார்ட் பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஃபாதர் ஆஃப்டர் 10 years டு த ஏஜ் ஆஃப் சன் ஆஃப்டர் 10 years. இப்போ ஆஃப்டர் 10 yearsல கேட்குறாங்க ஃபாதர்தும் சன்னோட ரேஷியோ. இப்போ 10 years ஆஃப்டர்னா என்ன ஆகும், இங்கே வந்து 10 years ஆட் ஆகும். அதே மாதிரி சன்னுக்கும் ஒரு 10 years ஆட் ஆகும். இப்போ 42 + 10 பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 52 வரும். நெக்ஸ்ட்டு 14 + 10 பார்த்திங்கன்னா 24 வரும். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணுறோம். 2 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாமா. 2 12s are 24. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா 2 2s are 4, இங்கே 5 மட்டும் எடுத்துட்டேன். 2 2s are 4, இங்கே 5 இருக்கிறதுனால கேரி ஓவர் 1, 12 ஆகிடும். 2 6 are 12. இப்போ 26/12 திருப்பி நான் ரெடியூஸ் பண்ணலாம். அகெயின் 2 டேபிள்ஸ். 2 6 are 12, 2 1s are 2, 2 3s are 6, 13 டைம்ஸ் போகுது. இப்போ 13ம் 6 ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ 13/6 இந்த ரேஷியோ எழுதுகிறப்போ 13:6ன்னு எழுதணும். 13:6 தான் சி பார்ட்டோட ஆன்சர். வாங்க டி சம் பார்க்கலாம்.
டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபாதர் டு த ஏஜ் ஆஃப் சன் வென் ஃபாதர் வாஸ் 30 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாதர் 30 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிறப்போ ஃபாதர்தும் சன்னும் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபாதர் எஃப்ன்றது ஃபாதர் பை சன் பைன்னு போட்டிருக்கேன். வென் ஃபாதர் வாஸ் 30 இயர்ஸ் ஓல்டுனா இப்போ ஃபாதருக்கு எவ்வளோ 42 இயர்ஸு. அப்போ 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து என்னவாயிருக்கும் 12 வந்து சப்ராக்ட் ஆகிருக்கும், -12 ஆகிருக்கும். அப்போ தான் ஃபாதருக்கு 30 இருக்கும். அப்போ ஃபாதருக்கு வந்து 12 இயர்ஸ் சப்ராக்ட் ஆகிறப்போ சன்னுக்கும் என்ன ஆயிருக்கும் 12 இயர்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். அப்போது சன்னோட ஏஜ் என்னவாக இருக்கும் 14ல் 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். இப்போ வென் ஃபாதர் வந்து 30 இயர்ஸ் ஓல்டுனா சன்னுக்கோட ஏஜ் வந்து 2. ஃபாதர்து 42லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் 30 ஆகும். அதே 12 சன்னுக்கும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அதே 12 வயசுக்கு பிஃபோர் சன்னுக்கு எவ்வளோ இருந்திருக்கும் 2 இயர்ஸாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணலாம். 2 1s are 2, 2 15s are 30. ஸோ 15/1ன்னு வரும். நம்ம ரேஷியோவில் எழுதுகிறோம், அதனால் டினாமினேட்டர் 1 இருக்கணும். 15/1 எப்படி எழுதலாம் 15:1. இப்போ இதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.